இந்த நாள்லையும் தியானத்திற்கென்று நம்ம கடந்த நாள்ல தியானிச்ச அதே பகுதியை நம்ம தொடர்ச்சியை தியானிக்க போகிறோம். அந்த அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள்ல 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 முதல் 4 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்துல 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்துல இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில வந்து எட்டி இருக்கிறது என்று அந்த தேவதூதன் பிரத்யட்சமாய் பகல்ல 9ஆம் மணி நேரத்துல பிரத்யட்சமாய் இறங்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு தேவதூதன் பிரத்யட்சமா இறங்கி வர்றார். சொப்பனத்துல தரிசனத்துல பிரத்யட்சமாய் இறங்கி வந்து, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்துல வந்து எட்டி இருக்கிறது. எங்க எட்டி இருக்குது? ஆமா, நம்ம ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். நம்முடைய தான தர்மங்கள் நன்மை செய்யறதுக்கு தேவையுள்ளவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. பாருங்க, அவங்க மிகுதியான தான தர்மம் செஞ்சிருக்கிறாரு, நல்ல ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் தேவ பக்தி உள்ளவர், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவராமா. வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவர், தேவ பக்தி உள்ளவர், தான தர்மங்களை செய்கிறவர், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர். அவரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். யாரை குறித்து? கொர்நேலியுங்கிற அந்த பட்டாளத்துக்கு 100 பேருக்கு அதிபதி, 100 போர் வீரர்களுக்கு அவர் அதிபதியா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றணும். அந்த போர் சேவகர்கள் என்ன கட்டளை கொடுக்குறாங்க, அந்த கொர்நேலியுங்கிறவர் தான் கட்டளை கொடுக்கிறவரா இருக்காரு. அங்க யுத்தம் பண்ண போங்க, இங்க போங்க, அங்க போங்க கட்டளை கொடுத்தா அவங்க போய் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும், போர் செய்யணும். அப்படி ஒரு அதிகாரியா இருந்த ஒரு அதிகாரி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரை அறிந்து இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு அவர் தான் உண்மையான தெய்வம் என்று அவர் அறிந்தது நிமித்தம் அவர் புறஜாதி மனிதன். அந்த நாட்கள் ரோமர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகளை தான் தெய்வம் வணங்குவாங்க. அரசர்களை, அதிகாரிகளை, ராஜாக்களை தான் தெய்வமா வணங்குவாங்க. ஆனா இவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், உண்மையான தெய்வம் என்று அவர் அறிந்து கொண்டது நிமித்தம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறவராய் மாறிட்டாரு. தான தர்மங்களை பண்றவராய், தேவையில் இருக்கிற மக்களுக்கு, கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறவராய் அவர் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவ பக்தி உள்ளவர், தேவனிடத்துல பக்தி உள்ளவராய் காணப்பட்டார். தேவனுக்கு பயப்படுகிறவராயும் காணப்பட்டார். அல்லேலூயா. இன்னொரு 100க்கு அதிபதி கூட வேதத்துல வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாட்கள், அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒரு 100க்கு அதிபதி இருந்திருக்கிறார். ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவரை தேடி வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அல்லேலூயா அல்லேலூயா, பாருங்க, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆண்டவர்கிட்ட வந்து அந்த 100க்கு அதிபதி வேண்டிக் கொள்கிறார். வேலைக்காரர்ல ஒருவன் என்ன செஞ்சிருக்கான்? வியாதியில கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்கிறார். அந்த 100க்கு அதிபதி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவை தேடி வந்து அவரிடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், நீங்க சுஸ்தமாக்கணும், அவனை சுகமாக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை என்ன செய்வேன்? சுஸ்தமாக்குவேங்கிறாரு. நான் வந்து என்ன செய்வேன்? நான் உங்க வீட்டுக்கு வந்து அந்த திமிர்வாதனை பார்த்து அவன் மேல கையில வைத்து நான் சுஸ்தமாக்குவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம்! ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இல்லையா? ஆமா, ஆண்டவர் நான் உங்க வீட்டுக்கு வரேங்கிறாரு. அந்த 100க்கு அதிபதி வீட்டுக்கு நான் வர்றேன், நான் வந்து சுஸ்தமாக்குறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு 100க்கு அதிபதி என்ன சொல்றாரு பாருங்க. 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான், தகுதி உடையவன் அல்ல, பாத்திரவான் அல்ல, எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு, ஆண்டவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு
தகுதி இருக்கா, நமக்கு ஏதாவது பரிசுத்தம் இருக்கா, நம்ம ஏதாவது தகுதி இருக்கா யோசித்து பாருங்க. அவர் ஜெபம் பண்ணி கரெக்டு தான். ஆண்டவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி உடையவன் அல்ல. ஆண்டவர் பரிசுத்தமான இடத்துல தான் வாசம் பண்ணுவார், அப்படித்தானே இல்லையா? ஆனா நான் அசுத்தமா இருந்தாலும், நம்ம இருதயம் பொல்லாத இருதயமா இருந்தாலும் நம்ம இருதயத்துக்குள்ள வந்து நம்ம இருதயத்தை என்ன செய்யறாராம்? பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியுடையவன் அல்ல, பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க போதும். அவ்வளவு ஒரு விசுவாசம், அவ்வளவு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல, ஆண்டவர் வார்த்தையின் மேல, ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவராய் இந்த 100க்கு அதிபதி காணப்பட்டார். அல்லேலூயா. ஆமா, இங்க ஒரு வார்த்தை சொன்னா சரீரத்துல என்ன வியாதி இருந்தாலும் சுகமாயிடும். சரீரம் கீழ்ப்படியும். நீங்க உண்டாக்கின சரீரம், நீங்க படைச்ச மனிதர்களாய் நாங்கள், நீங்க உண்டாக்கின மனிதர்கள், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், எங்க சரீரத்துல எல்லா வியாதியும் மாறிடும், எல்லா பலவீனமும் மாறிடும், எல்லா பிரச்சனைகளும் மாறிடும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்படித்தானே இல்லையா? மனுஷனுடைய வார்த்தைகள் ஏராளமான வார்த்தைகள் இருக்குது, ஆனா ஆண்டோடைய வார்த்தை அதான் முக்கியமானது. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அந்த பிரச்சனை அப்படியே மாறிடும், அந்த பாடு மாறிடும், அந்த வியாதி நீங்கிடும், அந்த பலவீனம் மாறிடும். அல்லேலூயா. ஆமா, அந்த போராட்டத்தை ஆண்டவர் மாற்றிடுவார். ஆண்டவர் திரும்பி பார்த்தாலே அற்புதம் நடக்கும். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா வானம் உண்டாக கடவுது, வானம் உண்டாயிடுச்சு, பூமி உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, மரங்கள் செடிகள் உண்டாக கடவுது. எல்லாவற்றையும் வார்த்தையினாலதான் உண்டாக்குனார். ஒரே ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் உண்டாக்குனார். வானம் பூமி எல்லாவற்றையும் வார்த்தையினால உண்டாக்கி இருக்கிறார். எல்லாமே அந்தரத்துல இருக்கு. வானம் பூமி எல்லாமே அந்தரத்துல தொங்கி கொண்டு இருக்கு, எதுவுமே தாங்கல. பூமி எல்லாம் தன்னைத்தானே சுத்தி கொண்டு வருது. சூரியன் அந்தரத்துல இருக்குது, நட்சத்திரங்கள் எல்லாமே அந்தரத்துல தொங்க வச்சிருக்கிறார். வார்த்தையினால், அவருடைய வார்த்தையினால எல்லாமே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் வார்த்தையினாலதான் இயங்கி கொண்டிருக்குது. பூமி தன்னைதானே சுத்தி வருது, நமக்கு தெரியல. அல்லேலூயா. சூரியன் பாருங்க, அதுவும் அந்தரத்துலதான் இருக்கு. எல்லா கோள்கள் கிரகங்கள் எல்லாமே அந்தரத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாரு. வார்த்தையினால நிலை நிறுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது, அந்தரத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய ஆண்டவர், யோசித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்கினார், எல்லாவற்றையும் நிலை நிறுத்தி இருக்கிறார், அந்தரத்துல நிலை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன். நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், என் பிரச்சனை மாறி, நீங்க ஒரு வார்த்தை என் கூட பேசுங்க போதும். அவருடைய வார்த்தையை இது எல்லாமே அவருடைய வார்த்தை தான், பைபிள்ல வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம எனக்குன்னு நமக்குன்னு எடுக்கணும், எனக்கு தான் எடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டு பிரத்யட்சமா பேசுறது லோகோ, ரேமா வார்த்தை. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது லோகோஸ் சொல்லுவாங்க. எழுதப்பட்ட வார்த்தைக்கு பேர் என்னது? லோகோஸ். ஆண்டு பிரத்யட்சமா ஒரு வேதத்தை வாசிக்கும் போது வார்த்தை கொண்டு பேசுவார், அதுக்கு பேர் ரேமா வார்த்தை. அதுக்கு பேர் என்ன வார்த்தை? ரேமா. அல்லேலூயா. எபிரேய வார்த்தை ரேமா. லோகோஸ்ங்கிறத எபிரேய வார்த்தை, மூல பாஷை. அல்லேலூயா. மூல பாஷையில தமிழ்ல மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? நம்ம பேத்து வாசிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது, செல்போன்ல பிரசங்கங்களை கேட்கிறோம், இன்னும் சாட்சிகளை கேட்கிறோம். அது அந்த வார்த்தைகளும் என்ன நமக்குன்னு எடுக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்புறோமோ, அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம விசுவாசித்த வார்த்தையை நம்பி அறிக்கை செய்யணும், வசனத்தை அறிக்கை செய்யணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்காக வழக்காடுவார், பயப்படாத, கலங்காத. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை நம்ம உள்ளத்துல கொண்டு போகணும், இருதயத்துக்கு கொண்டு போகணும், மறுபடியும் அறிக்கை செய்யணும். அவர் கோணலானவைகளை செம்மையாக்குவார், இழந்து போனது திரும்ப தருவார், அவரின் கண்ணீரை துடைப்பார், உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. வார்த்தைகளை நம்ம உறுதியா பிடிக்கணும், உறுதியா நம்பணும். ஆண்டோட வார்த்தையை முழு நிச்சயத்தோடு நம்பணும். அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி அப்படிதான் நம்பினார், அப்படிதான் விசுவாசித்தார். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தம் ஆயிடுவான். நீங்க எங்க வீட்டுக்கு வரணுங்கிறது கூட நான் பாத்திரவான் அல்ல, வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதியுடையவன் அல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்ட்டு அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார். 9ஆம் வசனம் பாருங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவந்தால் போகிறான், மற்றொருவனை வாவந்தால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டாராமா. தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ள நான் இஸ்ரவேல் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார்.
ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமான ஆவான்னு சொன்ன உடனே அவர் இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையே, தேவ பிள்ளைகள் மத்தியில கூட, விசுவாசிகள் மத்தியில கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையேன்னு ஆண்டவர் வேதனைப்படுறாரு. ஒரு பக்கம் சந்தோஷம், அவருடைய விசுவாசத்தை கண்டு நம்ம மக்கள் இப்படி இருக்காங்களே, விசுவாசிக்க மாட்டேங்காங்களே. அவர் சொந்த பட்டணத்துல போயிருக்கும் போது அவங்க அந்த ஜனங்கள் அவரை விசுவாசியாததுனால அந்த பட்டணத்துல அநேக அற்புதங்களை அவர் செய்யலையாம். அவர் வாழ்ந்த பட்டணத்துல பகுதியில ஆண்டவர் போகும்போது அந்த ஜனங்கள் அவரை விசுவாசிக்கல. இவர் யோசேப்பின் குமாரன், மரியாளின் குமாரன், இவருடைய சகோதரர்லாம் நம்ம மத்தியில இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரை விசுவாசிக்காததுனால அந்த கிராமத்துல அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அற்புதம் செய்யலையாமா ஆண்டவர். அப்ப நம்ம விசுவாசத்தை வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்யறார். நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாற்றுவார், இந்த போராட்டத்தை மாற்றுவார், இந்த குறையை நிறைவாக்குவார், இந்த வீட்டை திரும்ப தருவார், எனக்கு இந்த நோய் நீங்கும், இந்த பலவீனம் மாறும், ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு நினைச்சு விசுவாசிக்கணும். என் கணவர் மாறுவார், என் மனைவி மாறுவாங்க அப்படின்னு நினைச்சணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த நூற்றுக்கதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்தார் பார்க்க 13 வசனத்துல பாருங்க. பின்பு இயேசு இந்த நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. அந்த நேரத்துல, அந்த நிமிஷத்துல அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தெய்வம். நம்முடைய விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிறார், நம்முடைய நம்பிக்கையை அவர் கனம் பண்ணுகிறார். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை, எந்த அளவுக்கு நம்புகிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளே நாம பரிசுத்து பார்க்கணுமா இல்லையா? நம்மளே நாம நிதானித்து பார்க்கணும். நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை நம்புகிறோம், அவருடைய வார்த்தையை, அவருடைய வல்லமைய, அவருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணும். 4 காரியம் சொல்லுங்க. எதெல்லாம் விசுவாசிக்கணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அவருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டா எதையும் ஆண்டவர் செய்வேங்கிறார், அந்த நாமத்தை விசுவாசிக்கணும், அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணும். என்னிடத்துல வல்லமை உண்டு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறார். ஆண்டவரத்துல வல்லமை உண்டுன்னு நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரால எந்த பிரச்சனையும் மாற்ற முடியும், எந்த பிசாசையும் அவர் துரத்த முடியும், எந்த பலவீனத்தையும் மாற்ற முடியும், எந்த போராட்டத்தையும் மாற்ற முடியும், எப்பேற்பட்ட கலக்கத்தையும் வேதனைகளையும் அவர் மாற்ற முடியும். அல்லேலூயா. மரித்து போனவங்களே உயிரோடு எழுப்ப முடியும் ஆண்டவரால். மரித்து போன லாசருவை 4 நாட்களுக்கு பின்பு உயிரோடு எழுப்பினார். ஆண்டவர் நினைத்த எந்த அற்புதத்தையும் செய்ய கட்டி மறைய பண்ணுகிறார். அன்பு தாயார் அவங்களுக்கு கட்டி கால பெரிய ஒரு கட்டி இருந்துச்சு, அந்த கட்டி ஆண்டவர் மறைந்து போக பண்ணார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார், ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். ஒவ்வொருவரையும் சுகமாய் இந்த உலகத்துல வாழும்படி நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார். சரீர சுகம் பெரிய ஆசீர்வாதம், சமாதானம் பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு பணம் இருந்தாலும் சமாதானம் இருக்காது. அனைவருக்குள்ள பணம் இருக்கும், சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அது ஆண்டவர் தருகிறது. அது ஆண்டவர் தருகிற சமாதானம், அது மெய்யான சமாதானம். எதை இழந்தாலும் சமாதானத்தை நினைச்சு செய்ய மாட்டோம், நம்ம இழந்து போக மாட்டோம். ஆண்டவர் தருகிற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அவர் தருகிற ஆசீர்வாதங்கள், பரலோக ஆசீர்வாதங்கள் அதெல்லாம். அல்லேலூயா. சரி, நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கே நம்ம வந்துருவோம். 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 2ஆம் வசனத்தை பாருங்க. அந்த கொர்நேலியு என்கிறவர் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். அல்லேலூயா. அவருடைய 4 சுபாவங்கள், 4 காரியங்கள் நம்ம தியானிக்க போறோம். ஒண்ணு பாருங்க, தேவ பக்தி உள்ளவர், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவருமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த கருமங்களை செய்கிறவர். முதலாவது அவர் தேவ பக்தி உள்ளவர், 2வது தேவனுக்கு பயப்படுகிறவர், 3வது மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவர், 4வது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர். அந்த 2ஆம் வசனத்தில் 4 காரியம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாங்க, அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. முதலாவது சொல்லுங்க எல்லாரும், தேவ பக்தி உள்ளவர், தேவ பக்தி உள்ளவர். 2வது தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவர், தேவனுக்கு பயப்படுகிறவர். 3வது என்னது? மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவர், தான தர்மம். தேவை உள்ளவர்களுக்கு தானம் தர்மங்களை செய்ய. 4வது
எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர். அந்த 2ஆம் வசனத்துல 4 காரியம் இருக்கு. தேவ பக்தி உள்ளவர், தேவனுக்கு பயப்படுகிறவர், தான தர்மங்களை செய்கிறவர், ஜெபம் பண்ணுகிறவர். மறக்க கூடாது. அதுதான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. நம்ம இருதயத்தில் எழுதணும். எங்க எழுதணும்? இருதயத்தில் எழுதணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். தேவ பக்தி உள்ளவர் என்பதற்கு நம்ம ஒரு சில வசனங்களை எடுத்து நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். வருகிற நாட்கள்ல மற்ற 3 காரியங்களை நம்ம தியானிப்போம். இன்றைக்கு தேவ பக்தி உள்ளவருங்கிறத நம்ம தியானிக்க போறோம். ஆதாரமா ஒரு வசனம் யாக்கோபு எழுதுற நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். பக்கம் 313ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டுல 313ஆம் பக்கம் எடுத்துடுங்க. புதிய ஏற்பாட்டுல சின்ன பைபிள்ல எதுன்னு தெரியல, பக்கம் பார்த்துக்கிடுங்க. யாக்கோபு பெரிய பைபிள்ல 313ஆம் பக்கம். சின்ன பைபிள் எடுக்கணும் எடுக்கணும். சின்ன பைபிள்ல 371ஆம் பக்கம். 371. புதிய ஏற்பாடு வச்சிருக்கிறவங்க 371ஆம் பக்கம். பெரிய பைபிள்ல 313ஆம் பக்கம். எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 26, 27 வசனங்கள். 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி அது வீணான தேவ பக்தி. அது வீணா இருக்கும். அது உண்மையான தேவ பக்தி இல்ல. தேவ பக்தின்னு எப்படி இருக்கணுமா? நாவை அடக்கணுமா? வீண் வார்த்தைகள் பேசக்கூடாது. நாவை அடக்கணும். பேசுறதுக்கு தாமதமாயும், கோபிக்கிறதுக்கு பொறுமையாயும், கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும். உடனே கோபப்படக்கூடாது. பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். படபடன்னு பேசக்கூடாது. காரியத்தை அறிந்து பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீண் நம்ம சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. கொஞ்சம் அதிகம் பேசினாலே என்ன வந்துடும்? பாவம் வந்துடும். இருதயத்துல பாவம் வந்துடும். வாயின் வார்த்தைகளை அறியாம தவறான காரியத்தை பேசிடுவோம். நாவை அடக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணான பக்தியா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நம்ம நாவை அடக்கணும். வாயின் வார்த்தைகளை அதிகமா சுருக்கமா இருக்கணும். உங்க வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனுடைய சமூகத்துல பிரீதியா இருப்பதாக என்று தாவீது ஜெபம் பண்றார். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்துல உங்களுக்கு பிரியமா இருக்கணும், உமக்கு உகந்ததா இருக்கணும்னு ஜெபம் பண்றார். யாரு? தாவீது ஜெபம் பண்றார். அல்லேலூயா. நாமளும் அடிக்கடி இப்படி ஜெபம் பண்ணணும். அன்றைய வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமானதா இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அந்த வசனம் எங்க இருக்கு? சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் பாருங்க. தாவீது தன் ஜெபத்தை அடிக்கடி அவர் ஜெபம் பண்ற காரியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம நினைச்சு அடிக்கடி ஜெபம் பண்ணணும். என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானங்கள் உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணா நம்ம வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை பேசுவோம். கனமான வார்த்தைகள் பேசுவோம். கோபப்பட மாட்டோம், எரிச்சல் பட மாட்டோம், மற்றவங்களை வேதனைப்படுத்த மாட்டோம், கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டோம். எடுத்துட்டீங்களா? 19ஆம் அதிகாரத்துல 19ஆம் சங்கீதத்துல 14ஆம் வசனம் வாசிக்கட்டுமா? என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக, பிரியமாயிருப்பதாக, உமக்கு பிரியமானதா இருப்பதாக என்று ஜெபம் பண்றாரு. நாம என்ன செய்யணும்? அடிக்கடி ஜெபம் பண்ணணும். நம்ம வாயில தான் நிறைய பாவம் செஞ்சிடறோம். வாயில தான் அதிகமா பாவம் வருது. ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. யாக்கோபு நிருபத்திலே இருக்குது. 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்பதே எடுத்த யாக்கோபு நிருபத்துல 3ஆம் அதிகாரத்தை பாருங்க. 2ஆம் வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில தவறுகிறோம். என்ன விஷயம்? ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. சொல் தவறாதவங்களா இருக்கணும். வார்த்தை ஞானமா பேசணும், நிதானமா பேசணும். வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. பேசினது திருப்பி எடுக்க முடியுமா? ஒரு அடி அடிச்சா கூட பரவாயில்ல, மறைஞ்சிரும். ஆனா நாலு பேசின வார்த்தை என்ன செய்யும்? பல வருஷம் ஆனாலும் அது அவங்களை காயப்படுத்திட்டே இருக்கும், குற்றப்படுத்திட்டே இருக்கும். அப்படிதானே இல்லையா? அதனால பேசும்போது ஞானமா பேசணும், நிதானமா பேசணும். தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. சங்கீதங்கள் புஸ்தகத்துல 141 சங்கீதத்துல பாருங்க, 3ஆம் வசனம். அதையும் தாவீது தான் சொல்லுகிறார். 41:3, 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் ஜெபம் பண்றாரு. என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாரு. என் வாய்க்கு காவல் வைங்க, என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நம்மளை காத்துக்கொண்டா நாம பரலோகம் போலாம். மற்றவங்களை பார்க்க கூடாது, நம்மளை பார்க்கணும். நாம என் வாயை நான் காத்துக்கொள்ளணும், என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ளணும், என் மனதை நான் காத்துக்கொள்ளணும், என் எண்ணத்தை நான் காத்துக்கொள்ளணும். என் வாய்க்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அருமையான ஜெபம், அருமையான ஜெபம் தான். நான் ஜெபம் பண்ணணும். நம்ம வார்த்தையினாலே நாம நீதிமான்கள் என்று தீர்க்கப்படுகிறோம், நம்ம வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறோம். நம்ம பேசுற வார்த்தையை வச்சுதான் நம்ம நீதிமான், நம்ம குற்றவாளின்னு தீர்ப்பாங்களாமா. நல்ல வார்த்தைகள், கனமான வார்த்தைகள், மேன்மையான வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகள் பேசணும். பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தையை பேசணும். எல்லாரையும் கனமா பேசணும், உயர்வா பேசணும், யாரையும் அற்பமா பேசக்கூடாது. நல்ல நம்ம வார்த்தையினாலதான் நம்ம நீதிமான் குற்றவாளி என்று தீர்க்கப்படுறோமோ. அல்லேலூயா. செல்வனே நல்லா கனமா பேசுவாங்க, அப்படி எல்லாரும் பண்ணிச்சணும் கனமா பேசணும். அல்லேலூயா. எல்லாரையும் மதிப்பா பேசணும், அப்படி எல்லாரையும் கனமா பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வார்த்தைகள் மாறணும். வார்த்தைகள் என்ன செய்யணும்? மாறணும். நல்ல வார்த்தைகள் பேச கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நல்ல வார்த்தையை தாங்கப்பா, பரிசுத்தமான வார்த்தைகள் பேசணும். பக்தி விருத்திக்கு எதுவான விசுவாசமான வார்த்தை பேசணும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது, சந்தேகமான வார்த்தைகளை பேசக்கூடாது. இது நடக்காது, இது விளங்காது, இது உருப்படாது, இந்த வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தை. இது என்ன வார்த்தை சொல்லுங்க? இது என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை தான். கெட்ட வார்த்தை இல்ல, அவிசுவாசமான வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை தான். சந்தேகமான வார்த்தைகள், அவநம்பிக்கையான வார்த்தைகளை பேசக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. விசுவாசமா பேசுங்க, ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாற்றுவார், இந்த வியாதியை மாற்றுவார், இந்த போராட்டத்தை மாற்றுவார், இந்த தொழிலை ஆசீர்வதிப்பார், இந்த விவசாயத்தை ஆசீர்வதிப்பார், என் வீட்டை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் பேசணும். என் குடும்பம் உட்படாது, இந்த குடும்பம் உட்படாது, இன்னும் சபிக்கிறமான வார்த்தைகள் பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. உண்மையை பேசணும், மிகைப்படுத்தி பேசக்கூடாது, தெரியாததை தெரிஞ்ச மாதிரியும் பேசக்கூடாது, அதுவும் பாவம் தான். வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும், தெரிஞ்ச மாதிரி பேசுறது. சிலர் சண்டையை மூட்டி விட்டுருவாங்க, அவங்க சொல்லாத வார்த்தைகளை சொல்லி சண்டையை மூட்டி விட்டுருவாங்க. சண்டையை மூட்டுறவங்களா இருக்கக்கூடாது, சமாதானம் பண்றவங்களா இருக்கணும். அவங்க ஒண்ணு தெரியாம பேசிட்டா கூட மறைச்சு, அப்படி உங்களை சொல்லல அப்படின்னு திரும்ப நல்ல வார்த்தைகள் தான் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்றவங்களா இருக்கணும், சண்டையை மூட்டுறவங்களா இருக்கக்கூடாது, கோழி சொல்றவங்களா இருக்கக்கூடாது, குறை சொல்றவங்களாவே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் குறை இருக்கு, யாரை பார்த்தாலும் குறை. அவங்க இப்படி, இவங்க இப்படி, அவங்க அப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? குறை கண்டுபிடிக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட நல்ல காரியத்தை சொல்லணும். அவங்கள்ட்ட நல்ல காரியம் இருக்குமே இருக்காதா? 100 கெட்ட காரியம் இருந்தாலும் ஒரு 2 நல்ல காரியம் இருக்காதா? இருக்கதான் செய்யும். அதைத்தான் நம்ம பேசணும். ஆண்டோட பிள்ளைகளுக்கு தான் அடையாளம். நல்ல காரியத்தை பேசணும், பக்தி விருத்திக்கானதை பேசணும். அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா அன்பா இருப்பாங்க, தாழ்மையா இருப்பாங்க, யார்கிட்ட உதவி செய்வாங்க, நல்லது செய்வாங்க, நன்மை செய்வாங்க. அப்படி சொல்ல நல்ல காரியத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எண்ணம் மாறணும், சிந்தனைகள் மாறணும், பேச்சு மாறணும். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் பூரண புருஷன் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம பூரணமாக நம்ம பூரணத்தை நோக்கி கடந்து போயிட்டு இருக்கிறோம். நம்ம பூரணமாகணும், பூரணத்தை விரும்பணும், நம்ம நிறைவா விரும்பணும். நல்ல வார்த்தைகளை பேசணும், நம்ம பிரயாசப்படணும், பரிசுத்தமா வாழணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, நம்ம நீதியா நடக்கணும், சாட்சியா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும்.
இந்த கொர்நேலியை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். பக்தி உள்ளவர், தேவனுக்கு பயப்படுகிறவர், தான தர்மங்களை செய்கிறவர், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர் என்று ஆண்டவர் ஒரு தேவ தூதனை அனுப்பி சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரத்யட்சமா அந்த தேவதூதன் தோன்றி அவர் சொல்றார், நீ உன் தான தர்மங்களும் உன் ஜெபங்களும் தேவ சமூகத்துல வந்து எட்டி இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்துக்கு போனோம், நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்துக்கு போனோம். நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய அன்பு, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய தாழ்மை, விட்டு கொடுக்கிற சுபாவம், மன்னிக்கிற சுபாவம், நல்ல வார்த்தைகள் பேசும்போது அது கேட்கறவங்களுக்கு இனிமையா இருக்கும். அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். பக்தியா பேசணும், நம்ம பரிசுத்தமான வார்த்தைகளை பேசணும். என்ன வார்த்தைகள் பேசணும்? பரிசுத்தமான வார்த்தைகள், பரிசுத்தமா பேசணும். அல்லேலூயா. அசுத்தமான வார்த்தை வாயில வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. அல்லேலூயா. சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது, விளங்காது, உருப்படாதுங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை. இது நடக்காது, இது உருப்படாது, அப்படிலாம் பேசவே கூடாது. இது வரைக்கும் பேசியிருந்தா மன்னிப்பு கேட்கணும். இது வரைக்கும் பேசியிருந்தா ஆண்டோட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். இனிமேல் அந்த வார்த்தைலாம் கெட்ட வார்த்தைன்னு வச்சுக்கிடுங்க. எந்த வார்த்தை? உருப்படாது, விளங்காது, இவன் தேர மாட்டான், இவன் விளங்க மாட்டான், இந்த குடும்பம் நாசமா போயிடும், அப்படிலாம் பேசவே கூடாது. அதெல்லாம் சாபமான வார்த்தைகள், அது ஆண்டவருக்கு பிரியமே இருக்காது. அப்படி பேசவே நம்ம ஒரு காலம் பேசக்கூடாது. ஒரு காலம் அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. எல்லா குடும்பத்தையும் நம்ம ஆசீர்வதிக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்காரு. எல்லா வீட்டாரையும் ஆசீர்வதிக்கணும், எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும், சத்துருக்களையும் என்ன செய்யணுமா? சிநேகிக்கணும், சபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? சபிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பீங்களா? உங்களுக்கு விரோதமா செயல்படுறவங்கள, உங்களுக்கு விரோதமா பேசுறவங்கள நீங்க மனதார ஆசீர்வதிச்சு பாருங்க. அந்த ஆசீர்வாதம் அவங்க பாத்திரமா இருந்தா அவங்க தங்கும், அவங்க அதுக்கு பாத்திரமா இல்ல, அந்த ஆசீர்வாதம் நமக்கே வந்துடும். அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். நல்ல வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்பட இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்மளை அர்ப்பணிக்கணும். ஒருவன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். அது மாய்மாலமான பக்தி, அது உண்மையான பக்தி அல்ல. நாவை அடக்கணும், வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமா? இருதயத்துல என்ன இருக்குமோ தான் வாய் பேசும். இருதயத்துல நல்லது இருந்தா நல்லது வாயில வரும், இருதயத்துல கெட்டது இருந்தா கெட்டது தான் வரும், அசுத்தம் தான் வரும், பொல்லாப்பு தான் வரும். அப்ப இருதயம் பரிசுத்தமாகணும்னா ஆண்டவர் இருதயத்துக்கு வரணும். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல வந்தாதான் நம்ம இருதயம் பரிசுத்தமாகும். நாமளே நம்மளை பரிசுத்தமாக்க முடியாது, அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். அவர் நம்ம இருதயத்தை கழுவுகிறார், நம்முடைய வாழ்க்கையை கழுவுகிறார். ஆண்டவர் நம்ம உள்ளத்துல வர்றதுக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவரே உள்ளத்துல வாங்கன்னு கூப்பிட்டா வந்துருவாரு. உண்மையா கூப்பிடணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, இந்த யாக்கோபு 1:26 படிச்சோம். ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அந்த தேவ பக்தி வீணா இருக்கும் என்று 26 வாசித்தோம். 27 வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. அல்லேலூயா. சுத்தமான பக்தி எது? திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஏழைகள் படுகிற உபத்திரவத்தில் அவங்களை விசாரிக்கணும். வசதியானவங்களை எல்லாரும் விசாரிப்பாங்க, பணம் படைச்சவங்களை எல்லாரும் விசாரிப்பாங்க. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஆளாளுக்கு விசாரிப்பாங்க. அப்படிதான் நல்லா இருக்கீங்களா? உங்க பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? வியாபாரம் நல்லா இருக்குதா? வருமானம் எப்படி இருக்கு? தொழில் எப்படி? நல்லா விசாரிப்பாங்க. அப்படிதானே இல்லையா? மாறி மாறி விசாரிப்பாங்க. ஆனா திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகளை யார் விசாரிப்பா? நம்ம தான் விசாரிக்கணும். ஆணுடைய பிள்ளைகளாய் நம்ம விசாரிக்கணும். நம்ம கிராமத்துல ஏழைகள் இருக்கிறாங்களா இல்லையா? திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? எத்தனை பேர் கைவிடப்பட்டவங்க இருக்காங்க, எத்தனை பேர் வயதானவங்க திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க நம்ம விசாரிக்கணும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அவங்க சந்தோஷம் வந்துடும். அப்படி கேட்டாலே சந்தோஷம் வந்துடும். யாருமே கேட்க மாட்டாங்க, நம்ம கேட்கணும். ஆணுடைய பிள்ளைகளாய் நம்ம விசாரிக்கணும். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? அவங்க சின்ன உதவி செய்யலாம், சின்ன பழைய வஸ்திரத்தை கொடுக்கலாம். அவங்க வஸ்திரம் இல்லாம இருப்பாங்க, சாப்பாடுறதுக்கு வழி இல்லாம இருப்பாங்க. ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு 50 ரூபா காசு கொடுக்கலாம், ஒரு 100 ரூபா கொடுக்கலாம். அல்லேலூயா. நம்மளால முடிஞ்ச நன்மையை செய்யணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தேவையில்லை எத்தனையோ மக்கள் இருக்காங்க. நம்ம கிராமத்துல இருக்காங்களா? நம்ம கிராமத்துக்கு நாம தான் உத்தரவாதி. நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு மேல உள்ளவங்களே பார்ப்போம். அவங்க அந்த வீடு கட்டிட்டாங்க, அந்த கார் வாங்கிட்டாங்க, இந்த அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க, பிரிட்ஜ் வாங்கிட்டாங்க, வாஷிங் மிஷின் வாங்கி, நம்ம வீட்டுல அது இல்லையே இது இல்லையே நினைக்க கூடாது. நம்மளை விட கஷ்டப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா? அவங்களதான் நம்ம பார்க்கணும். நம்மளை விட ஏழ்மையில தரித்திரத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிந்த
உதவியை செய்யணும். அதான் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்துல அவங்க என்ன செய்யணுமா? விசாரிக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். அதுதான் உண்மையான பக்தி. 2 காரியம், ஒண்ணு நாவை அடக்கணும், 2வது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை விசாரிக்கணும், 3வது அதே வசனத்துல வாசித்தோம், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. 3 காரியம். பக்தின்னு எப்படி இருக்கணுமா? முதலாவது நாவை அடக்கணும், அது பக்தி. 2வது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்கு நம்மளால முடிந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், தேவையில இருக்கிற மக்களுக்கு நம்மளால முடிந்த உதவியை செய்யணும், அது தேவ பக்தி. 3வது உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளணும். உலக பாவம், அசுத்தம், இச்சைகள், அசுத்தமான உலக காரியங்களுக்கு நம்ம வீணான காரியங்களுக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும். உலகத்தார் போல் நடக்கிறது போல் நடக்கக்கூடாது, உலகத்தார் பேசுறது போல் நம்ம பேசக்கூடாது, அவங்க செய்யறது போல் நம்ம செய்யக்கூடாது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு உலக அசுத்தத்தின்படி பாவத்துல உலகம் பாவத்துக்குள்ள கிடக்கு, பொல்லாங்குக்குள்ள கிடக்கு, அசுத்தத்துக்குள்ள கிடக்கு. பிசாசு உலகத்தை கரை பிடிச்சு வச்சிருக்கிறான். மக்களை ஜனங்களை வஞ்சித்து நரகத்துக்கு நேரா என்ன செய்யறான்? பாவத்துல தள்ளி அசுத்தத்துல தள்ளி ஜனங்களுக்கு நேரா கொண்டு போகிறான். பாவத்தோடு மறிச்சா ஒரு மனுஷன் எங்கதான் போவான்? பாதாளத்துக்கு தான் போவான். இப்ப ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி அவங்கள பாவத்துல விளைவச்சு பண ஆசையை கொடுத்து பொருளாசையை கொடுத்து உலக ஆசையை கொடுத்து அவங்களை ஏமாற்றி, இந்த உலகம் தான் வாழ்க்கை, இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னு அவங்களை ஏமாற்றி ஜனங்களை எங்க கொண்டு போறான்? நரகத்துக்கு கொண்டு போறான், அக்கறை கடலுக்குள்ள கொண்டு போறான். அதனாலதான் உலகத்தால தங்களை கரைபடாதபடி காத்துக்கொள்ளணும், சரீரத்தை காத்துக்கொள்ளணும், எண்ணத்தை காத்துக்கொள்ளணும், சிந்தனையை காத்துக்கொள்ளணும், மனதை காத்துக்கொள்ளணும், வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது, மனசுல தோன்றபடிலாம் பேசக்கூடாது, நிதானமா பேசணும், பரிசுத்தமான வார்த்தைகளை பேசணும். வாழ்க்கை மாறணும், பேச்சு மாறணும், நம்ம குணம் மாறணும். முன்னாடி பைப்பேட்ல சண்டை போடுறவங்களா இருந்திருப்போம், முன்னாடி கோவப்படுறவங்களா இருந்திருப்போம், சின்ன காரியத்துக்கும் எழுத்து பேசுறவங்களா இருந்திருப்போம். இப்ப நம்ம வாழ்க்கை மாறணும், இப்ப நம்ம குணம் மாறணும். அல்லேலூயா! எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? அல்லேலூயா! நம்ம ஜெபம் பண்ணலாமா? தேவ பக்தி உள்ளவங்களா மாறணும். உண்மையான தேவ பக்தி எதுனா நாவை அடக்கணும், திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிந்த உதவியை செய்யணும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளணும். அதுதான் உண்மையான மாசில்லாத குற்றமில்லாத பரிசுத்தமான பக்தியா இருக்கிறது. அல்லேலூயா! அதுதான் உண்மையான பக்தி, அதான் மாசற்ற பக்தி. அல்லேலூயா!